नमस्ते। मध्यमा मेमोरी पोयम 4। विद्या धन उद्यम बिना कहो जू पावे कौन, बिना डुलाए ना मिले जो पंका की पौन। विरुंदास। इस दोहे में विरुंद कहते हैं। இந்த दोहाவில் விருந்து சொல்கிறாரு कि अगर हमें कुछ सीखना है, நம்ம மேலும் ஏதாவது கற்றுக்கணும், तो परिश्रम करना चाहिए, அதுக்கு நம்ம ரொம்ப கடின உழைப்பு போடணும். परिश्रमனா हार्ड वर्क. क्योंकि ஏன்னா किसी प्रयास के बिना, எந்த முயற்சியுமே இல்லாமல் எஃபர்ட்டுமே இல்லாமல் வித்யா தன் हासिल नहीं कर सकते. நம்ம கல்வி கற்றிருந்தாலும் அந்த கல்வியால் எஃபர்ட்டே இல்லாமல் இருந்தால் தன் பணம் நமக்கு கிடைக்காது. इसके लिए विरुंद एक उदाहरण देते हैं. இதுக்காக விருந்து ஒரு உதாரணம் தர்றாரு. पंखे को बिना डुलाए, ஒரு விசிறி இருக்குன்னா அதை அசைக்காமல் வச்சுருந்தோம்னா, हिलाए हाथ में रखे तो, डुलाए हिलाए हाथ में रखे तो, நம்ம அசைக்காமல் நகர்த்தாமல் மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா, हवा कैसे आएगी, காற்று எப்படி வரும். हवा चाहिए तो, நமக்கு காற்று வேணும்னா, पंखे को हिलाना है. इसी प्रकार विद्या प्राप्त करने के लिए परिश्रम करना है. நம்ம காற்று வேணும்னா விசிறியை அசைக்கணும், மூவ் பண்ணால் தான் விசிறிலேருந்து காற்று வரும். இந்த விதமாக தான் கல்வியை பெறணுன்னாலும் நம்ம கஷ்டப்படணும். விருந்து கூறுகிறார், எவ்வாறு காத்தாடி சுற்றாமல் காற்று வருவதில்லையோ அவ்வாறு கடினமாக உழைக்காமல் கல்வி மூலமாக செல்வத்தை அடைய முடியாது. எந்த செயலும் வெற்றியடைய கடினமாக உழைப்பது மிகவும் அவசியமாகும். கடினமான உழைப்பின் பலன் இனிமையாக இருக்கும். தன்யவாத்.